எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து மாம் அண்ட் பேபி எசென்ஷியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு என்ன திங்ஸ் தேவை ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங்க்கு அப்படிங்கிறது தான். சும்மா ஜஸ்ட் இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். சில பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா, இது என்னோடய நைட்டி தான். அது ஒரு ஃப்ராக் டைப்பில் இருக்கும். ஸோ இதில் ஃபீடிங் ஜிப் இருக்குது. இது ஒரு நைட்டி எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ இது தவிர பார்த்தோன்னா, இது வந்து ஃபீடிங் ஜிப்ஸ்லாம் கிடையாது. பட் இது ஒரு ஓப்பன் டைப்பு. இந்த மாதிரி 2 கலர்ஸ் இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். காஃப் லென்த் வரையும் தான் இருக்கும். இது மேட்டர்னிட்டிக்கு அப்புறம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எங்கள் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. இந்த ஓப்பன் டைப்பில் வாங்கிக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இதுவும் வந்து ஆக்சுவலி நான் வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து இதுக்காக நான் ஓப்பன் டைப்பில் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். ஸோ மொத்தம் 3 நைட்டி. ஆக்சுவலி 2 நாள் தான் இருக்கும். ஸோ இது எது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை தாண்டி 2 பேண்டீஸு, 2 ப்ராஸு. பேண்டீஸ் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்போசபிள் ஸோ பீரியட் பேண்டீஸ்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தெரியல. இதை தாண்டி எனக்கு கிளாத் பேட்ஸ் இருக்குது. சப்போஸ் இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நான் கிளாத் பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை தாண்டி நமக்கு என்ன வேணும்னா, இது வந்து சும்மா ஒரு பிரெஸ்ட் பேட் மாதிரி. நமக்கு அந்த மில்க் லீக் ஆனால் சப்போஸ் தேவைப்படுறதுக்கு. இது மோஸ்ட்லி தேவைப்படாது. இதோ பழசு இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய 2வது டெலிவரி இருந்தது. ஸோ அதனால் இது சும்மா எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, நமக்கு வந்து ஒரு டர்க்கிஷ் டவல் எடுத்து வச்சுக்க சொன்னாங்க நமக்கு. ஸோ மோஸ்ட்லி ஒரு 2-3 டேஸ் தான். அதில் 2 டேஸ் தான் நான் பாத் பண்ணுவேன். ஸோ அவசரத்துக்கு ஒரு 2 டவல் எடுத்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2 டவலு. ஸோ இதை தாண்டி நமக்கு வந்து ஒரு வேளை நமக்கு யாராவது வராங்க அப்படின்னா டக்குன்னு ட்ரெஸ் மாற்றிக்கணும், இல்லை ஏதாவது ஒரு அவசரம்னா நமக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வேணும். ஸோ இதெல்லாம் ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ் தான். ஸோ ஒரு 3 ட்ரெஸ்ஸஸ் எடுத்திருக்கேன். நம்ம எப்படி ஸ்டே இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இது எல்லாமே நார்மல் டெலிவரிக்காக அரேஞ்ச் பண்ணது தான். இப்போ வரையும் நார்மல் டெலிவரின்னு தான் சொல்லியிருக்காங்க. அங்கே போய் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை தாண்டி என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இது என்னோடய 37th வீக்கில் நான் பேக் பண்ணுறேன். ஸோ இதை தாண்டி நமக்கு என்ன வேணும்னா, டூத் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு அதெல்லாமே நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே மாம் எசென்ஷியல்ஸு. ஜென்ரல் எசென்ஷியல்ஸும் நான் சொல்கிறேன். என்ன வேணும் பேபிக்கும் அதுவும் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான். இவ்வளோ இருந்தாலே போதும். நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பேபி எசென்ஷியல் பார்க்கலாம். பேபி கிளாத்திங் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து டே 1ஓட கிளாத்து. ஸோ இது 2 ஜெண்டருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் நான். சப்போஸ் பாயாக இருந்தால் இப்படி, கேர்ளாக இருந்தால் இப்படின்றது. பிளாங்கெட் முதற்கொண்டு, ரிசீவிங் பிளாங்கெட் முதற்கொண்டு, கேப்பு, சாக்ஸு எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி ஜிப்லாக்கில் பிரித்து வச்சுக்கிட்டோன்னா ஈஸி. இது டே 1ஓடது, இது வந்து டே 2ஓடது. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸ்ட்ராவாக வாஷ் கிளாத்லேருந்து, ஸோ குழந்தைக்கு தேவையானது பிளாங்கெட்ஸு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை தாண்டி நான் வந்து பேம்பூ நேச்சரோடது வந்து இது ஒன்று மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன் ஒரு அவசரத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு. மற்றபடி நாங்கள் காட்டன் தான் யூஸ் பண்ண போகிறோம். பேபி வெட் வைப்ஸ்னு. ஸோ இது நல்லாயிருக்குன்றாங்க. இது தவிர இது ஆர்கானிக் டைப்பர். இது வந்து டைப்பர் சேஞ்சிங் மேட்.